ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதையும் மறக்காமல் நீங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/2/2026. அதுக்குள்ளே அந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 20 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நிறைய பெரிய பதவி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவியாக வந்து பெரிய பதவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி ஃபர்தராக நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், கார்ப்பரேட் லா சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் போன்ற பல வகையான டிபார்ட்மெண்ட், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியா போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாமே குரூப் ஏ குரூப் பிக்கான பதவியாக தாங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே பெரிய பதவி. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 933 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 33 வேக்கன்சி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஒதுக்குறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், வெள்ளூர் போன்ற நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் அலாட், யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கிடச்ச சென்டர் வந்து போகும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாரி ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, எ கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் ஏ கிராஜுவேட் டிகிரி. எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஜென்ரல் கேட்டகரி 6 தடவை நீங்கள் அட்டன் பண்ணலாம். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா 7 தடவை இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓபிசிக்கு 9 தடவை இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கும் நிறையா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ என்னமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். மற்றவங்க 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 200 ரூபா ஃபீஸாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஹவு டு அப்ளை பண்ணால் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, upsc.online.nic.in. ஸோ யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு தனியாக ஓடிஆர் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிஆர் இல்லைன்றவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. ஸோ தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அது கொடுத்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கடைசி தேதி தெரிஞ்சிருக்கும் 24/2/2026. அதுக்குள்ளே தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வேலைக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஏன்னா அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பாருங்கள், ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தாங்க இருக்கும். மொத்தமாக 400 மதிப்பெண் இருக்கும். பேப்பர் 1ல் ஒரு 200 மதிப்பெண், பேப்பர் 2ல் ஒரு 200 மதிப்பெண் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஆவீங்க. இன்னும் டீட்டெயில்ஸாக இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 2 கம்பல்சரி பேப்பர் மொத்தமாக 200 மதிப்பெண் இருக்குது. 2 பேப்பருமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்குங்க. ஒரு பேப்பருமே 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதில் வந்து த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பராக தான் எடுத்துப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தாங்க இருக்க போது, அதை கொடுத்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்க போது ப்ரிலிம் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் தான் எல்லாருக்கையுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே குவாலிஃபையிங் பேப்பர், பேப்பர் ஏ மற்றும் பேப்பர் டி வந்து குவாலிஃபையிங் பேப்பராக வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் குவாலிஃபை ஆகணும், அப்படி ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போவீங்க. பேப்பர் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ் டு பி செலக்டட் பை த கேண்டிடேட் ஃப்ரம் த லாங்குவேஜ் இன்க்ளூடிங் த இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓன் லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. 300 மதிப்பெண் இருக்க போது. பேப்பர் பிஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். அது வந்து 300 மதிப்பெண் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேப்பர் டு பி கவுண்ட் ஃபார் த மெரிட். அதாவது இந்த பேப்பர் ஏ மற்றும் பேப்பர் பி வந்து ஒன்லி வந்து ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பேப்பராக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் மினிமம் ஒரு மதிப்பெண் எடுத்தால் தான் குவாலிஃபைன் ஆவீங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் எல்லாமே மெரிட் லிஸ்ட், இதெல்லாமே மதிப்பெண்ணுக்காக இந்த பேப்பர்லாம் எடுத்துக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பாருங்கள், எஸ்ஏ இருக்க போது ஸோ 250 மதிப்பெண். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது 250 மதிப்பெண். இதில் வந்து பாருங்கள் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் த வேர்ல்டு அண்ட் சொசைட்டி, இதெல்லாம் தான் நீங்கள் டாப்பிக்காக அந்த எஸ்ஏ வந்து எழுதுகிற மாரி இருக்கும். பேப்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்னென்ன டாபிக் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அதில் தான் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ பேப்பர் 6, பேப்பர் 7 வரைக்கும் இருக்குது ஆப்ஷனல் சப்ஜெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஒரு 275 மதிப்பெண். டோட்டலாக 2025 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்க. கொஞ்சம் டஃப்பான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ப்ரிப்பேராக இருக்கவங்க ஸோ அதெல்லாமல் ட்ரை பண்ணலாம். இதான் மெயின் எக்ஸாமினேஷன். இவ்வளோ பேப்பர் எல்லாமே எஸ்ஏ தான் எழுதுகிற மாரி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் லாங்குவேஜ் பேப்பர் சொன்ன பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பராக சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லா சிலபஸும் இருக்குது. அதேமாரி ஓஎம்ஆர் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தான். முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், காமனாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி தெளிவாக அப்ளை பண்ண போகிறீங்க. எந்த பேப்பர் சூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை கொடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணிடலாம். ஓல்டர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.